கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவச்சனமே, எல்லாரும் கர்த்தருக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தை நாம் தியானிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோமா? என் பிரியமான தேவச்சனமே, 6 நாள் நீங்க வேலை செய்யுங்க, இந்த 7வது நாள்ல நீங்க ஓய்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் நீங்கள் ஓய்ந்திருந்து என் சமூகத்துக்கு வாங்க, என்ன தேடுங்க, என் ஆலயத்துக்கு வாங்க, குடும்பமாக வாங்க, குடும்பமாக மனமகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் யாருங்க அப்படி சொல்ல முடியும்? கடவுள் அன்றைக்கே நமக்கு நியமித்து வச்சிருக்காரு பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான கட்டளையும் நியமனமாக இருக்குதுன்னு பாருங்கள். கர்த்தர் நமக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயற்கையாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். நமக்கு தண்ணிலிருந்து சூரிய வெப்பத்திலிருந்து எல்லாவற்றையுமே தேவன் அழகாக பார்த்து பார்த்து நமக்காகவே தேவன் செய்து வைத்திருக்கிறார். நம்மேல் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. எத்தனை நன்மை சொன்னாலும் நமக்கு போதாது. எத்தனை வாட்டி நம்ம ஆண்டவர் நமக்கு நன்றி நன்றிப்பா நன்றிப்பான்னு சொன்னாலும் போதவே போதாது. என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நமக்கு அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம நன்றி சொல்ல மறந்துட்டுமான ஒரு விசை உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். என் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஆத்துமா கிட்ட சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், அதை நீ மறந்துடாத, ஒரு நாளும் மறந்துடாத. நான் என்னுடைய வாய் சொல்லலைன்னா கூட நீ நன்றி சொல்லிக்கொண்டே இருன்னு சொல்லுங்க. பிரியமான தேவச்சனமே, சில நேரத்தில் நம்ம அறியாமல் நம்ம தூங்கிட்டோம்னா கூட நமக்குள்ள இருந்து ஸ்தோத்திரமும் நன்றியும் நம்ம சொல்லி கொடுக்கிறது நம்மால் உணர முடியும். அது எல்லாராலையும் இல்லை, ஆவிக்குள்ள இருக்கிறவர்கள் அதை ஆவியால் உணர முடியும். கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த வார்த்தை அவருக்குள்ள இருந்த வார்த்தை புறப்பட்டு நமக்குள்ள ஆற்றி தேற்றி நம்மளை நடத்தும் போது அழகாய் நம்ம அப்பா உமக்கு நன்றிப்பா, அப்பா உமக்கு நன்றிப்பான்னு சொல்லி மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோம். தாவீது ராஜாவுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தது, எவ்வளவோ வேலைகள். ஏன்னா ஒரு ராஜா இல்லையா, நாட்டை அத்தனையும் ஆளணும், மக்களை விசாரிக்கணும், எவ்வளவோ வேலைகள், மற்ற ஜனங்களை பார்க்கிறதும் விசாரிக்கிறதும் அவளுக்கு என்னன்னு சொல்லி கேட்பதுமா இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் தாவீது கொஞ்சம் கூட முகம் கோணாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லதை அவர் மறக்கவே இல்லைங்களாம். ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே என்று சொல்லி அவர் ஆத்துமாவுக்கு சொல்லி இரவுல தூங்கும் பொழுது கூட ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருப்பார். அதே போல தன் ஆத்மாவோடு கூட பேசி கொண்டிருந்தேன் என்று சொல்லி அநேக வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஏன்னா இந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார் வந்தார் அல்லவா. ஒரு தகப்பனை போல இந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து நமக்கு நல்ல உணவு கொடுத்து, நல்ல உடை கொடுத்து, நல்ல இருப்பிடம் கொடுத்து வந்தார் அல்லவா. அதுக்கு நம்ம மறக்காம நன்றி சொல்லணும். பிரியமான தேவச்சனமே, இந்த நாள் முழுதும் நம்மளை நடத்தி வந்தார். இரவு படுக்கைக்கு செல்லும் முன், அப்பா நீர் எனக்கு கொடுத்த உணவுக்காக, உடைக்காக, நல்ல இருப்பிடத்துக்காக, நீர் கொடுத்த நல்ல கணவனுக்காக, நீர் கொடுத்த நல்ல மனைவிக்காக, நீங்க கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக, நீர் கொடுத்த நல்ல மருமகளுக்காக, என் இயற்கை சூழ்நிலைகளுக்காக, சரீர சுகங்களுக்காக நன்றிப்பான்னு சொல்லி ஒவ்வொரு இரவும் நீங்க படுக்கைக்கு செல்லும் முன்னு கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. என் பிரியமான தேவச்சனமே, ஹல்லேலூயா. ஜீவனோடு கூட இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருக்கு நன்றி சொல்வார்கள். கர்த்தரை அண்டி கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் நன்றி சொல்வார்கள். அதே போல சிலுவை சுமந்த அதே தோளின் மேல நம்மளை சுமந்து வந்தார் அல்லவா, நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுங்க. அவருக்கு நம்ம மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதே போல கழுகு தன் குஞ்சுகளை எப்படி செட்டை நிழல சுமந்ததோ அது போல நம்மையும் ஒவ்வொரு நாளும் அப்படி செட்டை நிழல மூடி மறைத்து பாதுகாத்து வந்தாரே, அவருக்கு
அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்மளை தேற்றி நம்ம வாழ்க்கையில எல்லா நாளும் சந்தோஷமே இருக்காது. கொஞ்சம் பிரச்சனை வரும், கொஞ்சம் பாடு வரும், கொஞ்சம் கண்ணீர் வரும். அப்பா சமூகத்துக்கு போகும்போது அவருடைய ஆறுதலான வார்த்தையை அனுப்பி நம்மளை தேற்றினார். பார்த்தீங்களா? மகளே, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த 365 நாளும் நம்மளை ஆற்றி தேற்றுக்கிறார் இல்லைங்களா? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறார். பார்த்தீங்களா? அதற்காக நம்ம அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். என் பிரியமான தேவச்சனமே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இறங்கி இருக்கார். ஏன்னா நம்ம எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம். சில நேரத்துல கோவப்படுறோம், சில நேரத்துல பொய் சொல்லிடுறோம், சில நேரத்துல ஏதோ ஒண்ணு பார்த்து இச்சித்திடுறோம், தேவையில்லாததை ஏதோ ஒண்ணு நம்ம பார்க்கிறோம். மற்ற ஜனங்களோட பேசும்போது நம்மளையும் அறியாம ஒரு சில வார்த்தைகள் நம்ம பொய்யாய் பேசிவிட வேண்டியதா இருக்கிறது. அப்படி செய்யும்போது நமக்கு அந்த பாவங்களை மன்னிக்கிறார். பார்த்தீங்களா? அப்பா கிட்ட நம்ம அறிக்கை பண்ணும்போது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல, ஏன்னா ஒரு தகப்பன் தான் தன் பிள்ளை என்ன செஞ்சாலும் சரி போப்பா பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு மன்னிக்கிறேன். அது போல நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்ம செய்கிற எல்லா அக்கிரமங்களா இருக்கட்டும், அநியாயங்களா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிடுறோம். பார்த்தீங்களா? அதை நம்மளுக்கு மன்னிக்கிறார். பத்தியா? இந்த வருடம் முழுவதும் நம்மளை மன்னிச்சு 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 அவருடைய வலது கரத்தினால அரவணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறாரே, அவருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்தணும் இல்லைங்களா? அதே போல ஒரு சகோதரனை போல நம்மோடு கூட இருக்கிறார், பாசத்தை காட்டுகிறார், அன்பை காட்டுகிறார் அல்லவா? அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நண்பனை போல நம்மோடு கூட இருக்கிறார். நண்பனை போல சில பேரை கேட்கும் போது எனக்கு அவர் ஒரு நண்பன்னு சொல்லுவாங்க. எனக்கு நண்பனை போல நான் எல்லா காரியத்தையும் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம ஒரு நண்பனை போல இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட வந்தார் இல்லைங்களா? அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரத்தை செலுத்தணும் இல்லையா? பிரியமான தேவ சனமே, நாம் சோர்ந்து போயிருக்க நேரத்துல எல்லாம், நம்ம அப்படியே திகைத்து போயிருக்கிற நேரத்துல அடுத்தது என்ன செய்ய போறோம்னு தெரியலன்னு சொல்ற சூழ்நிலை எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றி நடத்தினார் அல்லவா? அப்ப நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் இல்லைங்களா? பிரியமான தேவச்சனமே, இந்த வருடம் முழுவதும் இப்பொழுதிருந்தே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நாள் முழுதும் என்ன நடத்தினீங்களேப்பா, இந்த நாள் முழுதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததேப்பா, இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்ததுப்பா, இந்த நாள் முழுதும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்களேப்பா, உமக்கு நன்றிப்பான்னு சொல்லி மறக்கவே மறக்காதீங்க. என் பிரியமான தேவச்சனமே, உங்களையும் உங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, உமக்கு நன்றிப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே போல நம்ம ஆத்துமாவை பார்த்து சொல்லி துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, அப்படி பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்திரி, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நீ ஸ்தோத்தரித்து கொண்டே இருன்னு சொல்லு. ஏன்னா உள்ளத்துக்குள்ள இருந்து முறுமுறுப்பு வந்துடக்கூடாது, உள்ளத்துக்குள்ள இருந்து கசப்புகள் வந்துடக்கூடாது. அதனால கர்த்தரையே நோக்கி பார்த்து நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாசிப்போம், அதுலயே 3வது வார்த்தையை நம்ம வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பார். எப்பங்க? நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணும்போது, தேவ சமூகத்துல நம்ம சரியா இருக்கும் பொழுது, தேவனை நம்ம தேடுதல உண்மையா இருக்கும் பொழுது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் நோய்கள் எல்லாம் குணமாகும். ஏன்னா நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டு சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொல்லுவார். ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து, ஒரு ஸ்திரியை பார்த்து இப்படியாய் சொல்வார். எப்படி சொல்வார்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் அக்கிரமங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டா, முதலாவது நமக்குள்ள இருக்கிற அக்கிரமம், நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் நீக்கப்படும் பொழுது நம்முடைய வியாதிகள் சுஸ்தமாகும். ஒருவேளை வியாதியா இருக்கிறீங்க,
பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா கிட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், நம்முடைய அநியாயங்களை அறிக்கையிடுவோம். ஏன்னா அதற்காக அவர் சிலுவை சுமந்து இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, மன்னிக்க அவர் பாத்திரவானாய் இருக்கிறார். என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல அறிக்கை பண்ணுங்க, என் கரத்துக்கு நீங்க கட்டளையிடுங்க, நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனால நம்ம அப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆத்மாவோடு நன்றி உள்ளத்தோடு நம்ம போகும் பொழுது நம்முடைய கர்த்தர் நம்முடைய வியாதிகளையும் பலவீனங்களை எல்லாம் நீக்கி நம்மை குணமாக்குவார். அதே 4வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சுட்டுவார். இன்னைக்கு நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. காணாமல் போயிட்டாங்கன்னா மரித்து போயிருக்காங்க. ஆரம்ப நாட்களில் நம்மளோடு கூட ஓடி வந்தவங்களை பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு வெளியே நம்மளை தேவன் நிலைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுல ஒரு முகாந்தாரம் இருக்கிறது, அதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, அதனாலதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம மரித்து போகாம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. அப்பா உமக்கு நன்றிப்பா, என் ஆத்துமாவே நீ மறந்துடாத, மறந்து கூட அவரை தூஷித்திடாத, அவரை உள்ளத்துல இருந்து நன்றி சொல்லு, மறக்காதன்னு சொல்லி வைங்க. நம்ம ஒவ்வொரு அவங்க ஆத்துமா கூட பேசுங்க, உங்க ஆத்துமா கூட பேசுங்க. என் பிரியமான தேவச்சனமே, இந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போக பொழுது, இந்த சரீரமோ இந்த ஆவியோ போக பொழுது நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அந்த ஆத்துமா கூட பேசிக்கிட்டே இருங்க. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி, நான் இருதயத்திலிருந்து தான் நல்ல வார்த்தைகள் வெளிப்படணும்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. வயதானவர்கள் இன்னும் முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் பொழுது நம்முடைய வயதை திரும்ப புதுப்பிக்கிறாரா. இளமை போல நம்ம வயதை திரும்ப புதுப்பிக்கிறாரா. ஏன்? அவரை துதிக்கதான், அவரோடு கூட பேசதான், அவருக்கு உண்மையாய் வாழத்தான், இன்னும் ஆத்ம ஆதாயம் செய்யதான், இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்படத்தான், இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தராண்ட வழி நடத்ததான். என் பிரியமான தேவச்சனமே, எதுக்கு நமக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார், இன்னும் பழுக செய்து கொண்டே இருக்க, அவருக்குள்ள சரியான பாதையில் நம்ம நடத்தி கொண்டு போகிறார். இன்னும் முழங்கால நின்று அப்பான்னு சொல்லி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிற்கத்தான் என் பிரியமான தேவச்சனமே நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம சோர்ந்து போகாம திரும்ப 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 நம்முடைய வாயை அவர் நன்மையால் திருப்தியாக்க வேண்டும் சொல்லி இருக்கிறார். திருப்தியாக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா துதிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம், கர்த்தரை தேடுவதில் உண்மையா இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாயை அவர் நன்மையினால் நிரப்புவார். நிரப்பி திரும்ப கழுகு போல புதிய வாலிப வயதை நமக்கு தருவார். ஆனா பார்க்கறதுக்கு வயதான போல தோற்றம் இருந்தாலும், ஆனா அந்த வயதுக்குரிய தோற்றங்கள் நம்ம இடத்துல காணப்பட்டாலும் நம்முடைய சரீரத்திற்கு எலும்புகள், நரம்புகள், தசைநார்கள், ரத்தோட்டங்கள் எல்லாம் அவர் புதுப்பித்து நமக்கு நல்ல பலனை கொடுத்து ஓட செய்வார். பிரியமான தேவச்சனம், அவரால் எல்லாமே முடியும். அதனால் நம்ம அவரை நோக்கி பார்த்து துதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, அவரோடு கூட உறவாடும் பொழுது, அவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, அவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போகாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் திரும்ப நமக்கு வாழ வயதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவரோட நம்ம எதுவும் பெருசா ஸ்டேஜில் தான் நம்ம ஜெபிக்கணும், ஸ்டேஜில் போகணும், அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பெருசா நம்ம எல்லாருக்கும் பிரபலமாகணும், விளம்பரமாகணும், அப்பதான் அப்படியெல்லாம் ஒருபோதும் கர்த்தர் விரும்பமாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் வச்சிருப்பார். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு அறை வீட்டை சாத்தி கொண்டு அந்தரங்கத்துல தேவனை நோக்கி ஜெபிக்க வச்சிருப்பார். அப்படி ஜெபிக்கிறவங்க முழங்காலுடைய ஜெபம் தேவன் பார்த்து கொண்டிருக்க. ஏன்னா வசனம் இருக்குது இல்லைங்களா, உன் அறை கதவை சாத்தி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்ப நம்ம அப்படியே அந்தரங்கத்துல இருந்து எல்லா சனங்களுக்காக திறப்புல நிற்கும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு நிச்சயமாகவே தருவார். இந்த ஆத்மா ஒருபோதும் சோர்ந்து போக விடாதீர்கள். அதே போல நம்ம வாசிப்போம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். பார்த்தீங்களா பிரியமான தேவச்சனமே, மரித்தவர்களும், மரித்து போனவங்க, மௌனத்துல இருக்கிற, அதாவது பாதாளத்துக்குள்ள போறவங்க, மரிச்சு போயிட்டுவங்க,
இனி துதிக்க முடியாது, அவ்வளவுதான். அவங்க என்ன போய் துதிக்க முடியுங்களா? பரலோகத்துக்கு போனவங்க பரலோக ராஜ்யத்துல போய் துதிச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த பூமியில துதிக்கிறதுக்கு தானே தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். கழுகை போல நம்மளுக்கு நல்ல வாழ வயதை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குதே. அவர் இன்னும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரே. நம்ம உண்மை உத்தமா வாழ்ந்ததுனால தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரே. நமக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஏன் இந்த ஆயுசு நாட்கள் என்று கேட்காதீங்க. உங்க ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்று ஆண்டவருக்கு தெரியும். இருக்கிற வரை நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கணும். அவர் அதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நமக்காக கொஞ்ச நேரம் ஜெபிச்சோம்னா மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, நம்ம இருக்கிற ஊருக்காக, நம்ம இருக்கிற பட்டணத்துக்காக, நம்ம இருக்கிற கிராமத்துக்காக அப்படி நம்ம ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மரித்து போனவங்க ஒரு நாளும் துதிக்க முடியும். அவ்வளோதான், அவங்க சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அவங்க நன்மை தீமை என்னன்னு பார்த்து அவங்க பரலோகமா நரகமான அந்த இடத்துல முடிவில் போய் நிற்கிறாங்க. அவங்களால துதிக்க முடியாது. இருக்கிற நம்ம, உயிரோடு கூட இருக்கிற நம்ம மற்றவர்களுக்காக திறப்பல நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். இதுவரை எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருந்தவங்க இப்ப பாருங்க, நாமும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவு காலம் நமக்காக வாழ்ந்துட்டு பரவாயில்ல, ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்காக, நீ யாருக்காக சொல்றீங்களோப்பா நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க யாருக்காக ஜெபிக்க சொல்றீங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. திறப்பில் நிற்கிறப்பா. 1 மணி நேரம் போதும் பிரியமான தேவச்சனமே. அதிக நேரம் வேண்டவே வேண்டாம். ஆண்டு நம்மகிட்ட கேட்கவும் இல்லை. 1 மணி நேரம் நீங்க ஜெபத்துல தரித்திருங்கன்னு சொல்ற. அந்த 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியான நம்மளோடு கூட இடைப்பட்டு, சில பேருக்கு ஆவியானவர் மூலமாவே ஜெபிக்க வைப்பார். சில பேருக்கு ஒரு தரிசனம் மாதிரி தெரிஞ்சு அவங்க மற்றவருடைய முகங்களை நம்ம முன்னாடி நிறுத்தி இவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஜெபிக்க வைப்பார். சில பேருக்கு பேர்கள் ஞாபகம் வரும். சில பேருக்கு ஆவியானவரே அவர்களை அழகாய் நடத்தி கொண்டு போவார். அந்த 1 மணி நேரம் எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஆவியானவரே அவர்களை நடத்தி கொண்டு யாருக்காகலாம் ஜெபிக்க வைக்கணுமோ ஆவியானவர் அந்த நேரத்தில் நமக்காக நம்ம மூலியமா மற்றவர்களுக்காக நம்மளை ஜெபிக்க வைப்பார். என் பிரியமான தேவச்சனமே, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த காலம் நேரம். நமக்குன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனா யார் தான் ஆண்டுடைய பாரத்தை சுமக்கிறது? யார் தான் தேசத்துக்காக திறப்புல நிற்கிறது? நம்ம கொஞ்ச நேரம் இன்னைக்கு நம்ம நேரத்தை கொடுப்போமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி மறிச்சு நம்மளோட கூட ஓடி வந்தவங்க, ஆரம்பத்துல இருந்தவங்க இப்ப இல்லையே. நம்மளை தேவன் ஒரு திட்டத்தோடு தானே வைத்திருக்கிறார் இந்த பூமியில. அவருடைய திட்டம் சரிப்படணும் இல்லைங்களா? அப்ப நம்ம கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் ஆண்டவரே நீங்க யாருக்காக சொல்றீங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, வாலிப பிள்ளைங்க எவ்வளோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்காங்க. ஒவ்வொன்றத்தையும் செய்தியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோமே அப்பா, ஆனா ஆத்துமாக்கள் அழிந்து நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறதே அப்பான்னு சொல்லி நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். என் பிரியமான தேவச்சனமே, வாலிப பிள்ளைங்களே, உங்க வயதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இனி வரவே வராது. இந்த காலத்துல கெட்டு போகிறதுக்கு எவ்வளோ கண்ணு முன்னாடி காட்டுவான் பிசாசானவன். ஆனா அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஆண்டுக்குள்ள வரணும்னா ஆண்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் பாதுகாக்க முடியுமே. அதனால பிரியமான தேவச்சனமே, அவரவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அதே போல வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல புத்திகளை சொல்லுங்க. ஆசிரியர்மார்களுக்காக நான் கேட்கிறேன், அவர்களும் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல பாடத்தை எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அதே போல இந்த ஒழுக்கத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 10 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல வெளியில என்ன வேலை இருக்குதுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்போட வாங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் இந்த காலத்துல கற்றுக் கொடுக்க முடியும். அவர்களும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் இந்த பேரண்ட்ஸ்க்கு எது சொல்லிக் கொடுத்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஆகுதே. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்களே, என்ன பண்றது? அதனால டீச்சர்ஸுங்களும் நல்ல லீடர்ஸுங்களாம் வந்து கொஞ்சம் வாலிப பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னாங்கன்னா நலமா இருக்கும். நிறைய வாலிப பிள்ளைங்க அதே போல குழந்தைங்க, 5 மாச குழந்தைங்க, 6 மாச குழந்தைங்க எல்லாம் தாய்மார்கள் சாகடிக்கிறாங்க. அது என்ன, அந்த தாய்மார்கள் எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே எனக்கு தெரியல பிரியமான தேவச்சனமே. அதனால இன்னைக்கு நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும்.
கர்த்தரெல்லாம் ரொம்ப துக்கப்படுகிறார். இவங்களெல்லாம் நம்ம படைச்ச இந்த பிள்ளைங்களாம் அப்படி அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்களே, இவர்களுக்காக யாருமே திறப்பல நிற்கலையே என்று சொல்லி, அதனால தான் ஆண்டவங்க கிட்ட சொல்றா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பா இந்த மாதிரி காரியம் நடந்திருக்கே என் ஊர்ல, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி திறப்பல நீங்க உங்களால கை தூக்கி சொல்ல முடியுமா? அப்பா நான் இத்தனை பேருக்காக நான் ஜெபிச்சினே, இப்படி நடந்திருக்கேன்னு சொல்லி. பிள்ளைகளே கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. வாலிப பிள்ளைகளே, நீங்க புத்திமானா நடந்து கொள்ளுங்க. வாங்க ஆண்டவருக்குள்ள. ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவர் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய புத்தி உங்களுக்கு தருவார். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க கெட்டு போய் கொண்டிருக்காங்க. எத்தனை வாலிப பிள்ளை யாருக்காக பாரப்படுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ அளவுக்கு இருக்குது. அதனால கெட்டு போகாதபடிக்கு நீங்க நேர்மையான வழியில போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தரோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாசிப்போம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. சுவாசமுள்ளவர்கள், உயிரோடு இருக்கிறவங்க தாங்க கர்த்தரை துதிக்க முடியும். செத்தவங்களும், மௌனமா இருக்கிறவங்களும், பாதாளத்துல இருக்கிறவங்களும் துதிக்க முடியாது. இந்த பூமியில நம்ம ஆண்டு படைச்சு வச்சிருக்கனா ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த நோக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சுவாசமுள்ள யாவும், உயிரோடு கூட இருக்கிற யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க உயிரோடு கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்காம இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க செத்ததுக்கு அடையாளம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நான் சொல்லலப்பா, வேத புத்தகம் சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 150 6வது வார்த்தை அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர் அதிகால வேளையில எழுந்து, வீணையே எழு, சுரமடலையுமே எழு, நரம்புகளை எழுங்க, நம்ம கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி அவர் அதிகால வேளையில எழுந்து கைகளை தட்டி வீணையை வாசித்து சுரமண்டலத்தை வாசித்து ஆண்டவரை அவர் துதிப்பாருங்களாம். தாவீது ராஜா, ஒரு ராஜா, அவர் அப்படி செஞ்சிருக்காருன்னா சாதாரண மனுஷங்க நமக்கு எவ்வளோ பாடுகள் இருக்கு, பிரச்சனைகளுக்கு ஓட்டம் இருக்கு, ஓடியா. ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? நம்ம என்னதான் சம்பாரிச்சு வச்சாலும் நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? நம்ம சரியான பாதையில போகணும் இல்லையா? நம்ம சரியா இருந்து நம்ம பிள்ளைங்க சரியில்லைன்னா என்ன பண்றது? அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாமே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய பாரத்தை நம்ம சுமந்து கொண்டு, அப்பா நான் ஜெபிக்கிறேன்ப்பா மற்றவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் உங்க வீட்டை கட்டுவார், உங்க வீட்டை ஆசீர்வாதிப்பார், உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார், உங்கள் வருமானங்களை ஆசீர்வாதிப்பார். ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் தான் கர்த்தரை துதிக்க முடியும். அது மிருக ஜீவன்களை கூட ஆண்டவர் துதித்து கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உயிரோடு இருந்தீங்கன்னா துதிப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எழுதுகிறது. நாம் உயிரோட தான் இருக்கிறப்பா அப்படின்னா துதிக்க ஆரம்பிச்சிடுங்க. என் பிரியமான தேவ சனமே, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால துதிக்க ஆரம்பிச்சு அவரோட சமூகத்துல கேளுங்க. நான் செபிக்கிறப்பா, யாருக்காகப்பா நான் பாரப்படணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பா அவ்வளோ சந்தோஷப்படுவார். என் பிரியமான தேவ சனமே, உங்க காரியங்கள், உங்க சிறையிருப்பெல்லாம் அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவரும் சொல்லல, சுவாசமுள்ள யாவும் இல்ல, மிருக ஜீவங்கள்ல இருந்து எல்லாமே அடங்கி இருக்கிறது. என் பிரியமான தேவ சனமே, கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தரை துதித்து இந்த வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும்பா, அப்பா அவங்க பிரசன்னம் எங்க வீடு முழுவதும் இருக்கட்டும்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவையில்லாத காரியங்களை வீட்டுல பார்க்காதீங்க. அநேக நேரம் மொபைல்லே இருக்காதீங்க. மொபைல் பார்த்து அந்த யூடியூப்லயே இருக்காதீங்க. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதுலயும் நம்ம நம்மளுக்கு தேவையான ஜெப குறிப்புகளும் வருது. ஏன்னா மற்ற ஜனங்களுக்காக எல்லாமே அதை தேவையானதை பாருங்க, தேவையானதை அதில் பார்த்து தேவையானதை எடுத்து அதில் ஜெப குறிப்பில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வேணான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாததை பார்க்க இந்த கண்களை கொடுக்காதீங்க. பிரியமான தேவ சனமே, கண்ணு பார்த்துச்சுன்னா போதும், சிந்தனையிலிருந்து இருதயத்திலிருந்து எல்லாமே பாவம் செய்யும் என்று வேத வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. நமக்கு ஆயுசு நாட்களை தேவன் கொடுத்திருக்கன்னு சொன்னால் அதுல தேவனை துதிப்பதற்காகத்தான், தேவனை தேடுவதற்காகத்தான், அவருடைய சமூகத்துல மற்ற ஜனங்களுக்காக திறப்பல நிற்கத்தான்.
அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. அதே போல என் பிரியமான தேவ ஜனமே, நம்ம வாசிப்போம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. இதோ உலகத்தின் முடிவு பருந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். நம்ம அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். உலகத்தின் முடிவு பருந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்றார். தன் சீஷர் இடத்துல சொல்லி அனுப்பின அதே வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன், நான் உங்களை ஆசீர்வாதிப்பேன், நான் உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி என் பிரியமான தேவ ஜனமே, அவருக்காக நாம் வைராகியமாய் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவருக்கென்று நாம் வைராகியமாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டிலிருந்து, நம்ம உடுத்துகிற உடையிலிருந்து, எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம காணப்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ உலகத்தில் இருக்கிற எத்தனை நாட்கள் இருக்கையோ அத்தனை நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அப்ப நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம் பிள்ளைகளோடு கூட இருப்பார், நம்ம குடும்பத்தோடு கூட இருப்பார், நம்ம போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து கொண்டு நம்மை வழி நடத்துவார். ஆமேன், ஹalleluya. ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, நீ எதுக்குமே பயப்படாத, பண்ணாத, எதுக்குமே பயப்படாத. பயப்படுற மாதிரி காரியங்கள் நடக்கும், நம்மளுக்கு பயம் உண்டாகிற மாதிரி நடக்கும், தோல்வி போல தெரியும், எதுக்குமே நீ பயந்துராத. அவன் ஆண்டு சொல்லப்பட்ட இந்த தேவன், நம் ஆராதிக்கிற தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, இந்த தேவன் நம்முடைய தேவன் சொல்லுங்க. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வியாதியாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, முதலாவது நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலை அடைஞ்சு அடுத்ததாக நம்ம ஆத்மாவுக்கு சொல்லணும். நம்ம ஆத்மா சரியாக இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம மனசாட்சி, சில பேர் பார்த்தீங்கன்னா என் மனசாட்சி குத்துதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், மனசாட்சியே எனக்கு ரொம்ப மனசாட்சி குத்து, ஏதாவது தப்பாக ஏதாவது பேசிட்டேனோ ஏதோ பண்ணிட்டேனோ என் மனசாட்சி எனக்கு குத்துதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனசாட்சியின் காலம் ஒன்று இருந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வைக்கும் போது, உலகத்தை படைக்கும் போது மனசாட்சியின் காலம் ஒன்று இருந்தது. இன்னைக்கு நமக்கு யாரெல்லாம் அந்த மனசாட்சிக்கு பயப்படுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. என் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய ஜனங்க சொல்லுவாங்க, என்னமோ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கேன், மனசாட்சி எனக்கு குத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹalleluya. அதனால உங்க ஆத்மா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் நம்ம எதுவுமே தலையிட வேண்டாம், எதுலுமே நம்ம நுழைந்து கொள்ளவும் வேண்டாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவன், சதா காலம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவேன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன இருக்குதுங்க? கைவிடுவாரா? வாக்கு பண்ணினவர் யாருங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் அல்பா ஒமேகாவுமானவர். அவரே முதலும் முடிவுமானவர். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உண்மை உத்தமா நடந்து கொள் என்று சொல்லுவார். ஆபிரகாம் எவ்வளவு உண்மையா வாழ்ந்தார், அவருக்கே சொல்றாரு பாருங்க, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உண்மை உத்தமாய் நடந்து கொள் என்று சொல்லி. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்லியிருக்க மாட்டார். அவர் யார் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அவர் வசனத்தை கற்றுக் கொடுத்து ஜெபிக்க வைத்து வசனங்களை கொடுத்து போதித்து நடத்துகிறவர். அவர் போதித்து நடத்துகிற தேவன். ஹalleluya. சாதாரணமான தேவன் அல்ல. எல்லா உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் இல்லை இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம், எல்லாருக்குமே கிடையாது. அவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவார், சிட்சித்து புத்தி சொல்லுவார். சில பேருக்கு சொல்லுவார், எனக்கு முன்பாக நீ உண்மை உத்தமமா நடன்னு சொல்லுவார். ஹalleluya. என் பிரியமான தேவச்சனமே, அவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கமா இருக்கிறதா? இப்போ புரிஞ்சுதுங்களா? பாவியா இருந்த நம்ம ஒரு காலத்துல, நானும் ஒரு பாவி தான் ஒரு காலத்துல, ஆனா அவர் என்னை தெரிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது நான் பரிசுத்தவானாய் மாறும், நீதிமானாய் மாறும்பொழுது அவருடைய கண்கள் நீதிமானாகிய என்னை கண்ணோக்கி பார்க்கிறது. ஹalleluya. என்ன செய்யறேன், நான் என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கா. மனுஷன் வேணா பார்க்கலாம் போலாம், அது நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயத்தோடு நாம் வாழ வேண்டும். ஹalleluya. இதை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, இதுவரை சுமந்து வந்தவர் இனிமேலும் சுமப்பார், தப்புவிப்பார், நம்மை அழகாய் அருமையாய் நடத்துவார். என் பிரியமான தேவ ஜனமே, அதே போல கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் நல்லா இருக்கார், நல்லவராகவே இருக்கிறார். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம்.
அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரம். ஆமே, அந்த கரத்திலிருந்து தான் நமக்கு நன்மை கிடைக்கிறது. அவருடைய புயங்களிலிருந்து தான் நமக்கு நன்மை வருகிறது. அந்த புயங்கள் தான் நம்மை ஆசீர்வாதிக்கிறது. அந்த புயங்கள் தான் நம்மை சுமக்கிறது. புயங்கள் என்று சொல்வது கரங்கள். அவருடைய புயங்கள் நம்மை பாதுகாக்கிறது, சுமக்கிறது, தாங்குகிறது, தப்புவிக்கிறது, ஏந்துகிறது. என் பிரியமான தேவச்சனமே, அநாதி தேவன், அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன். அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது நமக்கு பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாது, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. ஆண்டவர் நினைக்கிறது நடக்கும். ஏன்னா அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து நமக்கு நன்மை வரும். நீ சொல்லுங்க, பயந்து போய் உட்கார்ந்துருக்காத, அழுது கொண்டு இருக்காத, துக்க முகத்தோடு இருக்காத. ஆண்டவரை நோக்கி பார்த்து துதின்னு சொல்லி உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். என் பிரியமான தேவச்சனமே, இந்த நாள்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சந்தோஷமா இருங்க. நிறைய ஸ்திரிமார்கள் தவறான வழியில போகிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, சகோதரர்களா இருந்தாலும் சரி, சகோதரிகளா இருந்தாலும் சரி, சில வீட்டில் பார்க்கும் பொழுது பெண்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளா இருந்து வீட்டை கட்டுகிறார்கள். சில வீட்டில் பார்க்கும்போது ஆண்கள் தவறு செய்கிறார்கள். சில வீட்டில் பார்க்கும்பொழுது ஆண்கள் நல்லவர்களா இருக்கிறாங்க, பெண்கள் தவறு செய்வர்களா இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை கட்டும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கோம். ஏன்னா கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறவர். ஏன்னா குடும்பங்களை கட்டினா தான் பிள்ளைகள் அடுத்த சந்ததி தலைமுறை பரிசுத்தமான சந்ததியாய் வரும் என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள். ஆலயத்துக்கு போறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம், அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்துகிறோம், அவரை பணிந்து கொள்கிறோம், அந்த வார்த்தையை கேட்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, அப்பா இன்னைக்கு நமக்கு என்ன வார்த்தை கொடுக்க போறான்னு சொல்லி சந்தோஷமா போகிறோம், அந்த வார்த்தையை கேட்கிறோம். அது சந்தோஷம். ஆலயத்துக்கு போகும்பொழுது மனமகிழ்ச்சி, ஆலயத்துக்கு போகும்பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். அதே போல என் பிரியமான தேவச்சனமே, குடும்பமாய் உட்கார்ந்து பேசுங்க, கர்த்தர் அதை விரும்புகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் மாமனார், மாமியார் எத்தனை பேர் இருக்கீங்களோ உட்கார்ந்து பேசுங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா நீங்க இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. குடும்பமாய் சந்தோஷமா இருக்க வேண்டும், குடும்பமாய் ஆராதனைக்கு வர வேண்டும், குடும்பமாய் தேவனை நோக்கி துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். என் பிரியமான தேவச்சனமே, அதனால தான் அவர் குடும்பங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார், குடும்பங்களை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒருவேளை என் கணவன் சரியில்லை, நான் தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? பிரியமான சகோதரிமார்களே, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அப்பா கிட்ட கேளுங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் உங்களுக்கு இறங்குவேன்னு சொன்னாரே, அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அப்பா, நான் இந்த உலகத்துல இருக்க சொத்து பத்தெல்லாம் கேட்கலப்பா, ஏன் புருஷனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துங்கப்பா, என் புருஷனை ரட்சித்து கொடுங்கப்பான்னு கேளுங்க. அதே போல சகோதரமார்கள், என் மனைவியை எனக்கு ரட்சிப்புக்குள்ள கொடுங்கப்பா, நான் மாத்திரம் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. குடும்பமாய் சேர்ந்து ஒரு ஆலயத்துக்கு போங்க, கர்த்தரை தேடுங்க. அப்பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வாதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாள். இந்த நாள் உங்களை மனமகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதிக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறந்து விடாதே என்று சொல்லி வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து அப்பா, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்தெந்த நோக்கத்துக்காக, எந்தெந்த காரியங்களுக்காக, எந்தெந்த தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் திறப்புல நிற்கிறார்களோ அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதிப்பீர்கள். தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க ராஜா. அநேக சகோதரிமார்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, அநேக தாய்மார்கள் கண்ணீரோடு இருக்காங்க. இந்த பிரச்சனை எனக்கு மாறாதா என்று சொல்லி, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி, அப்பா
அப்பான்னு சொல்லி கதறுகிற தாய்மாருடைய கண்ணீரை நீ துடைப்பீராக. ஆண்டவரே, அவள் தேற்றுவீராக. மரண பருந்தியும் அவளை நடத்துகிற தேவன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே, அந்த வாக்கின்படி அவளை நடத்துவீராக தகப்பனே. எமக்கு ஸ்தோத்திரப்பா. திரும்ப வாழ வயதவளுக்கு கொடுத்து புதுப்பித்து இன்னும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய ஜெப ஆவியில நிரப்பி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.